அர்ப்பணம் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இன்றைய கதையின் பெயர் இறுதி கட்டம். முதல்ல இந்த கதையோட உணர்வை ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது லட்சியத்தை அடையணும்னு நினைக்கும் போது அந்த லட்சியத்தை நம்மளால அடைய முடியாம போகும். அப்போ அந்த இறுதி கட்டத்துல நமக்கு என்ன நடக்குது அப்படின்ற இதை பத்திய கதையை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு சுந்தரவன காடுன்னு ஒரு காடு. அந்த காட்டுல நிறைய வனவிலங்குகள் இருக்கும். அப்போ இளைஞர்கள் அந்த காட்டுல மரத்தை வெட்டுறதுக்காக போகும்போது அவங்கள அந்த விலங்குகள் அந்த இளைஞர்களை வேட்டையாட ஆரம்பிக்கும். அப்போ அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் தப்பிப்பதற்காக மரங்கள் மீது ஏற ஆரம்பிப்பாங்க. இத அந்த காட்டுல வாழ்ந்த ஒரு மனிதர் பாபா அப்படின்றவர் அதை பயிற்சி கொடுத்தாரு. ஏன்னா விலங்குகள்கிட்ட இருந்து அந்த இளைஞர்களை பாதுகாக்கணுன்றதுக்காக. மரத்துல எவ்வளோ வேகமா ஏறிட்டு எவ்வளோ வேகமா கீழே இறங்குறது அப்படின்ற பயிற்சியை அவர் கொடுத்தாரு. ஒரு நாள் இறுதி நாள் வந்தது. அவரு அந்த ஒவ்வொரு இளைஞர்களா மரத்து மேல ஏறி ஏறி கீழே இறங்க சொன்னாரு. அப்போ ஒரு ஒரு இளைஞனா மரத்து மேல ஏறினாங்க. பயங்கர ஃபாஸ்டா ஏறினாங்க, பயங்கர ஃபாஸ்டா கீழே இறங்குறாங்க. அப்போ கீழே இறங்கும்போது ஒரு பாதி தூரம் வரும்போது அந்த பாபா என்ன சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, அந்த இளைஞர்கள் கிட்ட கவனமா இருங்க, கவனமா இருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஒவ்வொரு இளைஞன் அந்த மரத்து மேல ஏறிட்டு கீழே இறங்கும் போதும் அப்போ பாபா அந்த மாதிரி சொன்னார். என்ன சொன்னாரு? கவனமா இருங்க அப்படின்னு சொன்னாரு. அப்போ இத கேட்ட அந்த இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு கேள்விக்குறியா இருந்தது. எப்பவுமே மேல ஏறும்போது பாபா கவனமா இருங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் இறங்கும்போது நம்ம கிட்ட கவனமா இருங்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு அந்த கேள்வியை பாபா கிட்டயே கேட்கணும்னு போய் மொத்த இளைஞர்களும் போய் பாபா கிட்ட நின்னாங்க. அப்போ பாபா, எங்களுக்கு ஒரு பெரிய கேள்வி இருக்கு. நாங்க மரத்துல ஏறும்போது நீங்க எங்ககிட்ட கவனமா இருங்கன்னு சொல்லாம ஏன் இறங்கும்போது கவனமா இருங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பாபா சொன்னாரு, நீங்க மரத்துல ஏறும்போது அந்த மரத்தின் உச்சியை அடையணும்னு நீங்களே எச்சரிக்கையா தான் ஏறுவீங்க. ஆனா கீழே இறங்கும்போது கீழே இறங்குறோன்ற நினப்புல ரொம்ப ஃபாஸ்டா இறங்கிருவீங்க. அப்போ நீங்க உங்களுடைய கவன சிதறல்கள் வேற எங்கேயோ போய் மரத்துல இருந்து கீழே விழறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தான் அந்த நேரத்துல உங்களை கவனமா இருங்க அப்படின்னு நான் சொன்னேன்னு பாபா சொன்னாரு. அந்த இளைஞர்களுக்கு அது ஒரு பெரிய படிப்பினையா அன்னைக்கு இருந்தது. இந்த கதையிலிருந்து நாம என்ன கருத்தை உணர்றோம் அப்படின்னா, நாம வாழ்க்கையில லட்சியத்தை அடையும் போது இறுதி கட்டம் அந்த லட்சியத்துடைய இறுதி கட்டத்துக்கு போகும்போது நம்மளுடைய கவனச்சிதறல்கள் நம்ம லட்சியத்தை அடைஞ்சிருவோம்னு நினைச்சு நம்மளுடைய கவனச்சிதறல்கள் எங்க வேணும்னாலும் போகலாம். அந்த கவனச்சிதறல்கள் இல்லாம நம்ம அந்த நேரத்துல கவனமாகவும் பொறுமையுடனும் நிதானமாகவும் இருந்தோம்னா நம்மளுடைய லட்சியத்தை ஈஸியா அடையலாம். அனைவருக்கும் நன்றி.